பிறகு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உறவில் பல விரிசல்கள் ஏற்படலாம். அதிலும் குறிப்பா தாய்மார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு பாரமாகிற நிலைமைகள் நிறைய இடங்கள்ல காணப்படுது. சோ இதுக்கு பின்னால என்ன வகையான ரீசன் இருக்கலாம்னு பார்த்தோம்னா பல வகையான ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது பெற்றோர் வயதாகிறது தொடக்கம் பல வகையான காரணங்கள் அதுக்குள்ள அடங்கலாம். அதிலும் முக்கியமா குறிப்பா நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு சொன்னா பெண்கள், அதாவது தாய்மார்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் நிறுத்த காலப்பகுதிகளில் ஏற்படுற உளவியல் ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமா தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாதவிடாய் நிறுத்தம் மொனோபோஸ்ன்னு சொல்றது குறிப்பிட்ட வயது, அதாவது 40 வயதுக்கு அப்பால, சிலர்ல அது 35 வயதிலும் ஆரம்பமாகலாம். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அந்த வயது வித்தியாசமா ஏற்படலாம். ஆனா பொதுவா 40 வயதுக்கு பின்னர் பெண்கள்ல மாதவிடாய் நிறுத்தம் ஆரம்பமாகும். சோ இது ஒரு பெரிய ப்ரொசீஜர்ன்றதால பெண்கள்ல உடலியல் ரீதியாகவும் மட்டும் இல்லாம உளவியல் ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்களுக்கு பெண்கள் உட்படுவாங்க. சோ இப்படியான மாற்றங்களால பல்வேறு வகையான சவால்களை பெண்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. உதாரணமா தானாகவே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இதெண்ட ஒரு பக்க விளைவா அல்லது இதெண்ட ஒரு உளவியல் ரீதியான மாற்றமா பெண்கள் தங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்வாங்க. எப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் என்ன பார்ப்பாங்களா, அல்லது குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் யாருக்கும் சுமையா மாறிடுவேனா, அல்லது குறிப்பிட்ட வயதடையக்குள்ள எனக்கு இப்ப இருக்க இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் இல்லாம போகக்குள்ள நான் யாருக்குமே ஒரு தேவையில்லாத பொருளா மாறிடுவேனாண்டு அவங்களோட அந்த தாழ்வு மனப்பான்மையால அவங்களாகவே தானாகவே அவங்களுக்குள்ள இப்படியான கேள்விகளை எழுப்பிக் கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ இவங்க இல்லை, நான் அப்படி இல்லை, எனக்கு எப்பவுமே என் வீட்டுல இருந்த அதே நிலைமை அதே இடம் தனி இருக்குன்றதுக்காண்டி அதிகமா சில விஷயங்கள்ல தலையீடு செய்வாங்க. இதனால பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே பல்வேறு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை பத்தி ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களை அறியாமலே நடைபெற ஒரு செயல்ன்றதால அவங்க இதை பத்தி ஓவர் திங்க் பண்ணக்குள்ள இது அவங்களுக்கு ஒரு என்சைட்டியா டெவலப் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது எந்நேரமும் பதட்ட நிலைமையில் இருப்பாங்க, ஒரு டென்ஷனான மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லா சின்ன விஷயத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மறதி, இது எல்லாருக்கும் இல்லாட்டியும் பொதுவான அறிகுறியா மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒழுங்கான சீரான தூக்கம் இல்லாம இருப்பாங்க. சில டைம்ல சொல்லுவாங்க நைட்ல தூக்கம் போறல, இது என்னன்னு தெரியுது இல்ல, இப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்துகிட்டு அவங்க ஒரு எந்நேரமும் களைப்பு சோர்வடைஞ்சதாகவே ஒரு உணர்விலே இருப்பாங்க. களைப்பு இருக்குது, முந்தைய மாதிரி நிறைய வேலைகள் செய்ய முடியாம இருக்குது. அதோட முந்தைய மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண, அதாவது கன்சென்ட் அவங்களுக்கு ஒரு கவன குவிப்பு வந்துகிட்டு ஒரு சவாலான விஷயமா மாறும். அதோட ஒரு விஷயத்த பல தடவை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படும். ஸோ இப்போ பிள்ளைகளுக்கு அதனால கோபம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தரம் ஒரு விஷயத்த சொல்ல போகக்குள்ள அவடத்தை அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல்வேறுபட்ட அதோட இமோஷனல் ரோலர் கோஸ்டர், அதாவது நிறையவே அவங்க எமோஷனலி அவங்களுக்கு திடீரென அழுகை வாரத்துக்கு, காரணம் இல்லாம அழுகை வாரத்துக்குரிய வாய்ப்புகள், நிறையவே எமோஷன் உணர்ச்சி ரீதியான பல்வேறு போராட்டங்களுக்குள்ள அதிகமா கோபப்படுவாங்க. சின்ன விடயங்களுக்கு கூட அதிகமாக எரிச்சல் படுவாங்க. ஸோ இப்படியான பல்வேறுபட்ட உளவியல் மாற்றங்களை அவங்க எதிர்கொள்றாங்க. ஸோ அடுத்த வீடியோல என்ன வகையான வழிமுறைகளை கையாளுறதன் மூலம் இப்படி உளவியல் ரீதியாக ஏற்படுற மாற்றங்களை கையாளலாம் என்றதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.